நான் தான் நெக்ஸ்ட் பேசுகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி என்னென்னா BTS_Army_ தமிழ்நாடு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது வழியாக போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வண்டு முருகன், ஆரன், கைப்புள்ள, ஜேன், திகில் பாண்டி, ஜேஹோ, சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜிவேன், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்க், லெப்பர்டு, நாக்கு, கோடு, முகமூடி, அப்புறம் அது எங்கே போச்சா டவரு, அப்புறம் பிரிட்ஜு, கண்ட்ரி. என்ன நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியோ? இவன் எதுக்கு வந்தா சொல்லு. எப்படி இருக்கிறது கேட்டேன். நல்லா இருக்கியா இல்லையா சொல்ல மாட்டியே. ஸ்டிக்கர் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சௌக்கியமா? ஓகே போறான் பாருங்க ஸ்டிக்கரை ஒட்டிட்டு. என்ன பாக்குற? நான் இல்ல இப்படி அபாண்டமா போய் சொல்றானு. மாப்ள அந்த மூக்கால பேசுறானே இருக்காராடா? இங்கதான் இருக்காரு. சரி இரு வரேன். அவர்கிட்ட வர ஸ்டிக்கரை போய் வாங்கணும். சச்சா எவ்வளோ வேலை. சரி காமெடி. கோபி ஐயா ஐயா வந்தானே கோபி. இப்படி தெருப்புற இவரே நின்னு வழி மறிச்சா என்ன பண்றது? ஓடு. ஏன் நிக்கிற? என்ன வார்த்தைகள் நம்மட்ட இருக்கு? ஏ ஹாய் பா எப்படி இருக்க? ஓ நீலாம் இன்னும் கேம்ல தான் இருக்கியா? இங்க ஏதோ தப்பா இருக்கு ஆனா என்னன்னு தான் தெரியல. நம்ம ஓடிடுவோம். கருப்பு பெற அழகா யாராவ? எதுக்கு பைத்தியங்க ஓடிக்கிட்டே இருக்க? என்ன பிரச்சனை அவ? ஐயோ வரானே எங்க போய் விளையாடுது? என்னாச்சு? என்னாச்சு? அத்தாடி வந்துட்டா. கவி நானே ஸ்டிக்கர் இல்லாம தான் வார்த்தையை சேர்க்க வந்திருக்கேன். அதுக்குள்ள அவன் பயந்து ஓடிட்டான். ஸ்டிக்கரே இல்லாம தானே தரசனியா? ஐயே பயந்து ஓடி இருக்கியா நீ? ஆமா ஸ்கை ப்ளூ கலர் யாரு? கோபி தான். நான் இல்ல. இத்தனை பேர் மத்தியில என்ன பிடிச்சிருக்கியா நீ? இப்படி பார்க்கலாம். நான் மாப்ள பயர் முத்துடிக்கிறான். நீ சொன்னா ஓகே முடிச்சிடலாம். ஜங்குக அவன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டாரு. என்னத்த பெருசா கிழிச்சிட போறான்? ஜேகே அப்படிலாம் நினைக்காத. நான் பல நாள் சாப்பிட்டது சிங்கண்டா. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்படி நூசரோட இருக்க? ஹே வார்த்தை அளந்து பேசு. உன் மேல ஸ்டிக்கர் ஒட்ட போறது நானு. ஜேகே கூப்பிடுவா? அட என்னப்பா இப்ப மட்டும் நடுங்குற? ஏன்னா ஜேகே உன் மேல ஒட்டணும்ல அதான் பயப்படுறேன். என்ன அடிச்சா பல்லெல்லாம் எகிரிடும் பாத்துக்க. ஜேகே என்னமோ ஆள் வேணும்னு கேட்டிய. என்னன்னு வந்து பாரு. என் முதுகுல ஏதாச்சும் இருக்குதா? ஜின் அட பாவி உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. உனக்கு எப்ப பாரு இதே வேலைதானா? அவன் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. எத்தனை வாட்டி டேப்பு போடுறது? எல்லாம் வேஸ்டா போகுது. நான் என்ன பண்றது? எல்லாரும் பிச்சு விட்டுறானுங்க. ஆனா ஸ்டிக்கர் வேணும்னே. அங்க பொறுமையா உட்காந்து பாப்போமா? சரி அங்க போய் உட்காரலாம். கால் வலிக்குது எனக்கு. அட எங்க ஊருங்க? என்கிட்ட நிறைய வார்த்தை இருக்கு. அதெல்லாம் மாத்துறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஆனா நில்லுங்கடா. எங்க அந்த அண்ணன் பேர் என்ன முதல்ல? இவன் என்ன தேடுறத விட்டு அந்த அண்ணனை பார்க்க போயிட்டான். சரி விடு. அவர் பேர் வந்துட்டு என்னமோ ஏதோ பச்சை கிளியாம்ல கேள்விப்பட்டேன். ஆமா மத்த ஸ்டாஃப்ஸும் பேசிக்கிட்டாங்க பச்சை கிளி தான். என்னடா அப்படியா? ஆமா என்கிட்ட நிறைய இருக்கு. ஆல்ரெடி மத்தவங்க பண்ணதை நான் மறுபடியும் பண்ணலாமா? நீ பண்ணதே நீ மறுபடியும் பண்ணக்கூடாது. ஓகே. கடவுளே பச்சை கிளியான எங்க போனாரு? ஏய் நீ பச்சை கிளியான பாத்தியா? அது யாரு? மூக்கால பேசுவார்ல ஒருத்தர். அவர் பேர் தான் பச்சை கிளியா. அப்படியா? ஆமா நீ யாரு மேல ஸ்டிக்கர் ஒட்ட போற? நான். ஆனா நீ எனக்கு இல்ல. அது எனக்கு தெரியும். அப்ப நீ யாரு மேல ஒட்ட போற? அது வந்துட்டு கோபியா? சரி கொடை ஒரு வார்த்தை. அப்புறம் வந்து இவன் இங்கதான் இருக்கானா? யாரு? அட கடவுளே. எப்படி இருக்க? பயமா இருக்கா? இவன் என்னென்னத்தெல்லாம் வந்து ஆட்டோ போட போறானோ தெரியல. இங்க எதுக்குடா வந்த நீ? ஒளிஞ்சுக்க வந்து என்ன துரத்துறாங்க. சாது என்கிட்ட எவ்வளவு இருக்கு பத்தியா? என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதானா? ஆமா இந்த பேடின்ற வார்த்தை மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. பச்சை கிளி அண்ணன் எங்க? ஆமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யாருக்காவது வார்த்தைகள் வேணுமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன மச்சான் இங்கேயே கடை போட்டுட்டியா? கண்டுபிடிச்சிட்டியா?
என்னடா நீ கேம் வரலையா? கேம் விட்டு கொடுத்துட்டியா? பேசாம போனி ஏதோ பண்ணி தொலை. நீங்க வாங்கண்ணே நம்ம போவோம். எப்படி இருக்கணும்? சி நீயா பேசாத. ஸ்டிக்கர் விட்டு விட்டு பேச அங்க பச்சைக்கிளி என்ன உள்ள இருக்கறா? உள்ள வா போறல. சரி சரி கதால போறேன் உள்ள இருக்கறே. சரி ஜோப்பு அங்க தான் இருக்கா. இது எப்படா சொல்ற? அந்த ப்ளூ கலர் அவன் தானே? அவனே தான். ஆமா அந்த கோபி எங்க இருக்கா? டேய் நீ தான சொன்ன உள்ள இருக்கானே. ஏய் எனக்கு என்னமோ ஜேகே மேல சந்தேகமா இருக்குடா. எனக்கும் தான். இது ஓகே. ஐயோ யாரோ வராங்க. ஹேய் நீ தானே முதல்ல ஸ்டிக்கரை ஒட்டுன? அதை விடு, அந்த அண்ணன் எங்க இருக்காரு? அவர் இங்க இல்ல. நீ போய் சொல்லாத. நீ ஃபர்ஸ்ட் பேச்ச மாத்தாத. நீ தானே முதல்ல ஸ்டிக்கரை ஒட்டுன? நான் இல்ல. எங்க உன் கலரை காட்டு. என்கிட்ட ஸ்டிக்கரே இல்ல. வார்த்தை உருவாக்க தான் வந்திருக்கேன். இனிமே தான் உருவாக்க போறியா? என்கிட்ட மட்டும் ஆட்டே போலாம் நினைக்காத. மரியாதை ஓடி போயிரு. இது யாரு? அவர் வெறும் ஸ்டாஃப் தான். எனக்கு தான் சின்ன. என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு தலை மூடிட்டு இருக்க? சும்மா தான். எனக்கு கிடையாது முதல்ல. அப்புறம் நான் உனக்கு கொட்டி விட்டுறோம் பாத்துக்க. இப்போ எதுக்கு பெரிய பாடி பில்டர் மாதிரி சட்டையில சொல்றோம்? நீ தான் ப்ளூ கலரா? நான் இல்ல. இங்க பாரு என்ன ஏமாத்தலாம் நினைக்காத. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் சொல்லிடு. ஆமா ஜின்னு சொன்ன மாதிரி உனக்கு என்ன 6 பேக்ல இருக்குன்னு நினைக்கிறியா? அதான் பார்த்தா தரதுல ஒண்ணும் இல்லன்னு. எவ்வளவு நேரம் தான் இவனுக்காக இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது? ஐயா ஐயா இவர் வர போறாரு. நம்ம போய் வர பிக்கப் பண்ணிக்க வேண்டியது. கால் வேற வலிக்குது. என்னதான் பண்றது? நீ தானே மேல ஸ்டிக்கரை ஒட்டுன? புரியல. பாரு இதுல கை வைக்கலாம்னு மட்டும் நினைக்காத. அப்படி எனக்கு கொஞ்சம் தான். தர முடியாதுடா. நீ வேணா சண்டைக்கு வாடா. ஐயோ பாம்பு. பாம்பு இல்ல நான் தான். எனக்கு இப்ப ஆரம் மேல ஸ்டிக்கர் ஒட்டுறது கூட பெருசா இல்ல. ஜேகே கிட்ட மாட்டி கூடாது. உனக்காக தானே தெருவாளையிரும். எனக்கு வேற யாரை பார்த்தாலும் ஜேகே மாதிரி தான் தெரியுது. உனக்கு ஒரு வழி சொல்றேன். படியில ஏறி போனா தப்பிச்சிடலாம். நீங்க சொன்ன மாதிரி தான் படியில போறேன். தப்பிச்சிருவேன்ல? யாருக்கு தெரியும்? தப்பிப்ப அது யாரு தூரத்துல? அட கடவுளே. முள்ளச்சங்கு ஏட்ட மாட்டங்கு ஸ்ட்ரைக் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் ஜே ஹோப் எங்க போனானோ தெரியல. எல்லாம் க்ளோஸ். இங்க என்ன தங்க மாட்டறே? நான் ஆரம் துரத்துற. அதுக்கு தப்பிச்சு போ. நான் தப்பிக்கிறது இருக்கட்டும். முதல்ல நீ எங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழிய பாரு. இந்த வீரபாகு இப்படி கோத்து விட்டாரு. உன்கிட்ட எத்தனை ஸ்டிக்கர் இருக்கு? காட்டு. ஒண்ணே ஒண்ணுதான். நான் ஆரம்ப பிடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நீ இந்த ஸ்டிக்கரை மேல ஒட்டிக்கலாம். ஓகேவா? ஆரம் தானே? ஆமா. அப்படி கதாம போனா போய் புடி. ஓ அப்படியே. அவன் எங்க இருக்கான்னு நான் சொல்லிட்டேன். ஸ்டிக்கர் ஒட்டணும். ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இந்த ஒட்டிக்க. காட்டு. எங்க போற? நான் ஜேகே பல்ப் வாங்கிட்ட. அவன் என்ன ஏமாத்துறது கூட எனக்கு பேச தெரியல. ஆனா நீங்க என்ன கலாய்ச்சிட்டீங்க. அதனால நான் அவனை விட மாட்டேன். ஜேகேடா. ஜேகே. எதுக்கு துடிக்கிற? சும்மா இரு பேசாம. சும்மா இருந்திருந்தா நான் பாட்டு பேசாம 2 ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பேன். ஏன்டா மச்சான் ஏமாத்திட்டானா? ஆமான்றேன். நான் எஸ்ஐறேன். என் மாப்பிள போறான் பாறா புறா அவனே. நீயே பிடிச்சடா. நீ எனக்கு இல்லன்னு தெரியும் பா. நீ எல்லாம் நசிங்கப்படுத்திட்டீல. இரு வர. வார்த்தை கண்டுபிடிச்சேன். எல்லாம் போச்சு. லட்சக்காட் பாரு. 8 ஒட்டி இருக்கு. நான்லாம் இன்னும் ஒருத்த மேல கூட எதுவுமே ஒட்டல தெரியுமாடா. ஏன்னா நீ தான் டம்மி பீஸாச்சே. நீயும் என்ன கலாய்க்கிற? எப்படி இதை பண்றது? ஏய் டேப் அவுந்துருக்கு. நான் ஒட்டி விடுறேன். அந்த பச்சை கலர் டேப்பு சரியா ஒட்டல. அதான் ஒட்டி விடுறேன். இனிமே கலராது. ஜீமின் முதுல ஸ்டிக்கரை ஒட்டணும். பரவாயில்ல நீ முன்னாடி போ. ஓகே. இவன் பார்க்கவே ரொம்ப அப்பாவையா இருக்கான். எப்படி மேலே ஒட்டுறது மனசு வரலையே. இதான் சாக்கு. ஒட்டிடுவோம். தள்ளி போ. ஆமா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க. இவன் போயிட்டானா? என்கிட்ட நாய்ங்கிற வார்த்தை இருக்கு. ஒரு வழியா ஒட்டியாச்சு. இப்போ எங்கே போனா? ஜீமின் தான் உனக்கு கேட்பேன். ஆமாண்ணே. ஏய் நீ இல்லைல்ல? நான் இல்லைடா. நீ இல்லை நம்பிதான் உன்னை முதுவை பார்க்க வைக்கிறேன். நீ நினைக்கிறது கரெக்டு தான். என்னை நம்பு. நான் கிடையாது. இது வேற என்ன கொத்தம்பசம் கிடக்கு? என்ன இந்த வார்த்தையை நான் எடுத்து வைக்கவே இல்லையே. எப்படிங்க வந்துச்சு? எல்லா வார்த்தையும் ஒன்றா கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு போய் சேர்ப்பான். இதுக்கப்புறம் இந்த வார்த்தை வருது. அப்புறம் இது அப்புறம் வந்துட்டு இது கரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறான். ஐயோ ஐயோ உன்னை கீழே விழுந்துருச்சு. எப்படி எடுத்து வைக்க? ஐயா எல்லாம் களைஞ்சு போச்சே. வேண்டாம் பண்றது. ஐயா கஷ்டப்பட்டு பிரிச்சு வச்சேன். இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்னாவே கலந்து வைக்கிறேன். ஐயா உனக்கு என்னதான் பிரச்சனை சுகா? இந்த கேமு தான் முடிச்சு வைக்கிறீங்களா? பார்த்தீங்க
பாக்கி பேர்லாம் எங்க போனாங்க? எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டாங்களா? தொலைஞ்சு போனது அவங்க இல்ல, நீ தான். நான் தொலைஞ்சு போயிட்டானா? சரி, மாடிக்கு போய் பாக்குறேன். இல்லாமலா போயிடுவாங்க. எனக்கு முதல்ல எத்தனை இருக்குன்னு பார்த்து சொல்ல. உனக்கா? உனக்கு 13 இருக்குடா. 13? என்னடா மச்சான் சொல்ற? ஏன்னா நான் உனக்கு இல்லடா. அது ஓகே. ஏன்னா இவ்வளவு ஓட்டினானா அவன் நாசமா போக. அப்ப திராட்சை பழம் மாதிரி நீ இவ்வளவு ஓட்டிட்டு போயிருக்க, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னது? அண்ணே வாய முடுகனே. ஜங்குகே ஓ, இங்க இங்க என்ன? இங்க இங்க ஏன் பேப்பரை கிட்டவா? ஏன்டா பின்னாடி போற? டே ஜேகே, என்ன ஏதோ ஆள் வேணும்னு கேட்ட? அதெல்லாம் சாட்ல பேசி இப்படி பப்ளிக்கா பேசிக்கிட்டு இருக்க. நீ தானடா ஜாப் மேல ஸ்டிக்கர் ஒட்டணும் ஆள் தேவைன்னு சொன்ன. நானா வாய் ஓட்ட மாட்டிக்கிட்டேனோ? இல்ல எனக்கு புரியல. இது எதுக்கு சாட்ல சொல்லணும்? சரி, உனக்கு ஆள் வேணுமா வேணாமா? என்ன ஏன்டா மாட்டி விடுற? சமரு, டேய் ஏன்டா தேவலாம் பண்ணி நிக்கிறீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். ஆமா, கோபி மேல ஸ்டிக்கர் ஒட்ட தான் ஆள் கேட்டேன். அவன் ஏன் 10 மணி நேரம் கழிச்சு பதில் சொல்றான்? ஆமா, அவனுக்கு கொஞ்சம் மூளை கோளாறு. அது நீ கண்டுக்காத. நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. போ, நிக்காத. அப்ப நான் கிளம்பலாங்கற. நீ தப்பா நினைச்சுக்காத, எனக்கு சுகாதான். சரி, அப்ப ஸ்கை ப்ளூ கலர் யாரு? எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப நேரமா நான் இங்கே நின்னுட்டு இருக்கேன். சரி, கிளம்பிடுவோம். அவன் வினோதமா நடந்துக்கிறான். டே ஜேகே, உனக்கு என்னடா பிரச்சனை? ஐயோ, கேட்டுட்டான். சரி, அதை விடு. என்கிட்ட நிறைய வார்த்தை இருக்கு, ஷேர் பண்ணிக்கலாம். வரியாடா? உன் முதல்ல 30க்கு மேல இருக்குடா. ஜியோப் இருக்கும்போது ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்குற லூசு. ஆமா, நம்ம டீலிங் உனக்கு தெரியாதுல்ல. சரி விடு, கேட்டா கேட்டு போறேன். நம்ம பையன் தானே. உன்னோட ஒரே தலைவலியா போச்சு. இவ்வளவு நேரம் கழிச்சு நீ இப்பதான் படியா ஏறி வர. கால வலிக்குது, நான் என்ன பண்றது? 50 வயசு பூமர் ஆண்டி கூட ஒழுங்கா படி ஏறுது. நீ தான் இருக்கியே. அப்ப அந்த ஆண்டியை வச்சா ரன்பிடேஸ் நடத்து. மரியாதை. சரி, ஏன் நீ எது இங்க வர? நீ சுகாதாரம் பிடிக்கணும். ஆனா அவன் தான் இங்க இல்லையா? வந்துட்டான். நீ தான் என்ன டார்கெட் பண்றன்னு எனக்கு தெரியும். நானே பீல் அவுட்டுக்கிட்டு இருக்கேன், இவரு நம்பிக்கிட்டு இருக்கான். சரி, அதோ ஏய், கிட்ட வராத. அப்படிதான் வருவேன். வராத. எதுக்கு நீ அந்த பக்கத்து போற? ஐயோ, அங்கே வராடே. இவன் லிஸ்ட் இல்லையா? அதுடா வந்தான். அதான் எனக்கும் தெரியல. என்ன சொல்றீங்க நீங்களா? ஜாப் தான் எனக்குன்னு சொல்றான்ல. அவன் அப்படிதான் 6 டிப்பில ஓடுவான். எல்லாத்தையும் நம்பிடுறியா? எனக்கு தெரியாதுடா, யாரையும் நம்ப மாட்டேன். ஏய் சுகா, எங்க போன? நீ வேகமா ஓட மாட்டேன்னு நினைச்சு உனக்கு கேமராமேனா வந்தேன் பாரு. என்னைய சொல்லணும். ஏய் சுகா, அங்க எங்க இருட்டுக்குள்ள ஓடுற? நில்லு. இந்த மாதிரி படுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது. அங்க என்ன படுத்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஜின்னி என்ன நேரம் வேணாலும் இங்க வந்து என்ன பயமுடுத்துவான். அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடணும். நைஸா ஒண்ணு ஒட்டி வைப்போம். என்ன பண்ற? இல்ல கலர் இது ஒட்டி வைக்கிறேன். தேங்க்ஸ் மாப்ள. ஐயோ, சிரிப்பா வருதே. எப்படி அடக்குறது? நீ தான் ஜின்ன டார்கெட் பண்றியா? யார், நானா? அவன் தான் என்ன டார்கெட் பண்றான். என்ன சொல்ற? அப்புறம் அவன் எதுக்கு என்ன தரத்து? நீ என்ன இப்படி வடிகட்டின முட்டாளா இருக்க? எது? அஞ்சனு. நான் எதுக்கு அஞ்சனும்? அந்த அஞ்சனே 1 2 3 4 5. என்ன? ஆமா, ஜங்குக்கு எங்க போனோம்? அவனே குச்சலேட்ட குழப்பலான்னு இருக்கேன். ஐயா, தெரியாம இந்த இருட்டாருக்குள்ள வந்துட்டேன் போல. எப்படி வெளியே போறனே தெரியல. வழியே எங்க இருக்கு? நீங்க அது வழி சொல்லுங்களேன். வழிய சொன்னா நீ தான் வெளியே ஓடிடுவீங்க. அப்புறம் எப்படி எபிசோட் ஓட்டுறது? அட பாவி. அட, அவர் சத்தம் கேக்குதே. இல்லங்க, உங்களை பிடிச்சிட்டேன். அட 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 அடிங்க. ஐயா, பசங்களே, அவர் நிப்பாட்டுங்க. யாராச்சு? அவர் உள்ளதான் போயிருக்காரு. போய் புடி. அப்படியே அமைதியா படுத்துக்கிறேன். என்னன்னு இப்படி ஓடுறீங்க? உங்களை எங்கெல்லாம் தர்றது? இந்த ஆள் இந்த பக்கத்துல தான் போனா. அவனை போய் பிடிக்கணும். சைலண்டா போய் பிடிப்போம். வாங்க வாங்க, சீக்கிரம் கூட வாங்க. ஓகே, ஆரமே உன்னை பிடிச்சிட்டேன். மனுஷன் மேல ஸ்டிக்கர் ஒட்ட போறேன். இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஆமல உளுந்துறாங்க போல. ஜோப் நம்பிக்கை திறக்க மாட்டாதடா. விடுறானே மாப்ள. நான் ஓட்டிட்டேன். நீ முதல்ல ஓட்டலையே. நான் தான் வேற எங்கேயா பேப்பர் வச்சிருந்தேன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் வேலிடானே தெரியல. சட்டுன்னு போய் தொலைய மாட்டறாங்களே. நம்ம 2 பேரும் மட்டும் தான் இங்க இருக்கோமா? ஆமாடா, அப்படிதான் நினைக்கிறேன். அந்த அண்ணன் எங்கடா போனாரு? தெரியலடா. வருவார் மறுபடியும். மலையாளகா வெயில் அழகா ஜேகே தானே எப்பவும் அழகு. ஹே, நீ எப்ப நுண்டியா? நான் சேர்ல உட்கார்ந்திருக்கேன். ஏய், பார்த்து பேசு. கோபி தான ஸ்கை ப்ளூ கலர் ஸ்டிக்கர்? ஏய், ஆமாடா, அவன் தான்டா. என்னது, இவன் தான் ப்ளூ கலர் ஸ்டிக்கரா? ஹே, இவன் எப்படா இங்க வந்தா? ஒரு மணி நேரமா இங்க தான் இருக்கேன். அதேண்டா இவ்வளவு நேரமா சொல்லாமலே இருந்த. இவன் எதுக்கு பர்ஸ் அடிச்சிட்டு ஓடுற மாதிரி ஓடுறான்? ஒண்ணும் புரியலையா? யாருக்கு தெரியும்? நீ சேர்த்து வச்ச வார்த்தை பேக்கோட அடிச்சிட்டு போனாலும் போயிருப்பான். ஏன் அந்த அளவுக்கு ஒருத்தலப்பா? அப்படியே போயிருந்தாலும் வாசப்படியில தான் நிப்பா. போய் பிடிச்சிடலாம். ஏய், அவங்க கிடக்குறான்டா ஜோக்கர். அது சரி, இவனை பிடிச்சி நமக்கு என்ன பயன்? இவனா? ஓ, நீ இங்க தான் இருக்கியா? ஆமா, ஜங்குக்கு எங்க? ஜீவன் எங்க போனா? இங்க தான் இருக்கான். பிடிச்சக்க, நான் கிளம்புறேன். நீ என்ன பிடிக்குதுன்னு வந்திருக்க? மோதி பாரு. அவடா ஊங்கி மண்டையில குட்டுமா ஓடிரு. அண்ணே, இவன் அடிக்கிறாங்க. வாங்க, இவனை வந்து திட்டுங்க. நீ இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. நீ சொல்லாத. நிப்போ தம்பிங்க, நான் வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். நான் கிளம்புறேன். எனக்கு இது தேவைப்படுது. ஏன் அத வையா? அது நான் செஞ்சது.
அற்புதமான காட்சி. ஏய் இதெல்லாம் நான் பண்ணி வச்சிட்டு அவங்கள்ட்ட காட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ எடுத்துட்ட. என்னது கிழிச்ச காடுன்னு வச்சிருக்க. காடுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. அப்படியா? சரி மத்ததுக்குலாம் என்ன சொல்ல போற? அதுக்கு அதெல்லாம் என்னோடது. ஏய் கோத ஏத்துட்ட நீ. அது கீழ போடு. என்ன தொடாத. அத மரியாதை கொடுத்துரு. இன்னும் ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோ. அந்த குப்பை மேடு மாதிரி இருக்கே. அதுல இருந்து வேணா எடுத்துக்கோ. என்னதுல கை வச்சா சாவடிச்சிருவேன். போடா. ஃபைன் ஃபைன். நீ சொன்ன மாதிரி இத மட்டும் எடுத்துக்கோ. சொன்ன மாதிரி எடுக்கறேன். ஒண்ணு எடுத்துக்கறேன். ஒண்ணு மட்டும் தான். நீ அப்படி சொல்லிட்டு எல்லாம் அடா சக்க. விட்டு கொடுக்காம பேசுறானுங்க. சூப்பர் ஷோ. நான் இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கறேன். முடியாது. அது ஏன் அந்த வார்த்தை உங்க அப்பா விட்டு சொத்தா? நீ அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுற. மரியாதை போடு. அப்படிதான். தூக்கு தூக்கு. வெளிய வீசுறா. போடா. போடா வெளிய. இந்த இடமே நாசகதி ஆயிடுச்சு. என்ன ஜிமேன் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. எதனா சொல்லிட போறேன்டா. ஜின்னே எடுத்துட்டு போயிட்டான். நானும் எடுத்துக்கிறேன். இதை யாரையுமே தடுக்க மாட்டியே. என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படா தெரியுது? நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டம்மி தான். நீ நாசமா போ. அந்த அண்ணன் எங்க போனாரு? அவரை கண்டுபிடிச்சு இந்த வார்த்தையெல்லாம் கொடுக்கணும். அவர் இங்க இல்லையா? டைம் வேற இல்ல. ஏய் கஷ்டப்பட்டு நான் அடிதடியில இறங்கி இதை எடுத்திருக்கேன். முதல் வார்த்தை கல்லு. அவன் செம்ம காண்ட்ல இருக்கான். அவன் வரத்துக்குள்ள இதெல்லாம் கொடுத்துடுறேன். வாங்கிக்கோங்க. எனக்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டுட்டியா? ஆமா, அவன் ஆல்ரெடி எல்லாத்தையும் கரெக்டா அடிக்க வச்சிருந்தான். அதுல இருந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன். பத்தாததுக்கு மத்த வார்த்தையும் சேர்த்து வச்சிருந்தான். அதையும் கலச்சு விட்டுட்டேன். நல்ல எண்ணம். நம்ம முதல்ல இங்க இருந்து வேற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கணும். வா போலாம். மச்சான் எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிறது? எனக்கு ஒரு இடம் சொல்லு. கீழே போலாம். கீழே போய் ஒளிஞ்சுக்கலாம். மச்சான் ஜோப் கீழே இருக்கானடா? நோய் நோய் கேள்வி கட்டிட்டே இருக்க. நான் கூப்பிடுற இடத்துக்கு முதல்ல வா. சரிடா, நான் ஒண்ணுமே சொல்லல. வா வா உள்ள வா. இருங்க நானும் வரேன். நீ எதுக்கு வர? நீ யார் மேல ஸ்டிக்கர் ஒட்டனா? ஜேகே மேல. அப்ப எதுக்கு அவன் கூட வந்துட்டு இருக்கா? நீ சொல்றது ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு. ஆனா உன்னை லிஃப்ட்டுக்குள்ளே ஏற்றிருக்க கூடாது. இறங்கடா கீழே. இப்போ என்ன சொல்லிவிட்டேன்னு 2 பேருக்கு கோவப்படுறீங்க. நீ ஜோ மேல எத்தனை ஒட்ட போற? 17. ஒட்ட முடியுமா? 15. வரலடா. வேற ஸ்டிக்கர் இல்லையா? இல்ல. ஸ்டிக்கர் மட்டும் இல்லைன்னா இந்த கேமே முடியாதுடா. ஆமா, அந்த பச்சை கிளி என்ன எங்க போனாரு? நீ என்னடா இவ்வளோ வச்சிருக்க? ஆமா, எல்லாமே அக்காடிங்கா இருக்கு. எடுத்து வச்சேன். எல்லாம் கலந்து போச்சுன்னு கத்துன மாதிரி சொல்லி கேட்டுச்சு. சுமாரே. ஜின்னு உள்ள இருக்கானா? நீங்க யாராச்சும் பாத்தீங்களா? இல்ல இல்ல. லிஃப்ட் விட்டு வெளியே போறவங்கள முதல்ல போக விடுங்க. அப்புறமா உள்ள போங்க. டேஜேகே, நான் பாட்டு முன்னாடியே வந்துட்டு இருக்கேன். என்னடா பண்ண போற? வா வா ஜின்னு. டேய் நீ வேறடா பின்னாடில இருந்து கத்திக்கிட்டு இருக்க. அப்படா. டேய் மச்சான் அங்க போறா. அந்த அண்ணன் அங்க இருக்காரா. வாடா போலாம். இரு இரு இங்க வா. ஏண்டா இங்க வா வா வா. ஏண்டா நான் கீழே போகணும்னு சொன்னேன்ல. டேய் இதுக்கு மேல எங்கடா கீழே போறது? இங்க போ போ. T6ல இருக்கணுமா? இது வழியா போனா அங்க போயிரலாம்டா. கத்தாம போடா. ஆனா நம்ம நிறைய ஸ்டிக்கர் ஒட்டவே இல்லையே. மத்தவங்க நிறைய ஒட்டிட்டாங்க. அதுக்குள்ள நம்ம இங்க போறோம். நீ நிறைய ஒட்டிட்டியா? ஆமாடா நிறைய ஒட்டியிருக்கேன். எவ்வளவு ஒட்டியிருக்க? ஒரு 34 இல்ல 35. ஏன் அதிகம் தான்டா அது. எல்லாம் உன் முதுல தான். சரி இப்போ என்னடா பண்றது? இவ்வளவு தூரம் வந்தாச்சு. உள்ள போவா, நான் வெளியே இருக்கலாம். உள்ள ஏசி குளிருதுடா. சரி இப்போ எங்க தான் போய் ஒளியிறது? பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கலாமா? பாத்ரூமா? டேய் என் பாத்ரூம்க்கு என்ன குறைச்சல? Hey, do you know who am I? I'm English man, dude. I'm from Canada. ஒண்ணும் விளங்கல. உள்ள போ. போடா தத்தி. ஆமா நீ பெரிய புத்தி பாரு. ஓகே கல்லு. அப்புறம் நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். மனசுல இருந்த பாரம் 1 இன்ச்சு தானே குறைஞ்சிருக்கு. பாக்கியம் போனுமே. அவன் இன்னும் பை நிறைய வச்சிருக்கான். அது அவனுக்கு கிடைக்க கூடாது. உன்னை எதுவும் வச்சு கூட மாட்டேன். உன்கிட்ட எதுவும் இருக்க கூடாதுடா. எப்படின்னு என்னோட தூக்கி போடுவேன். உன்னால எனக்கு எல்லாமே போச்சு.
புதருக்குள்ள தூக்கி போறேன்டா. நீ எப்படி எடுக்கிற நானும் பாக்குறேன். கடவுளே, இந்த தீய சக்தி இடமிருந்து காப்பாத்து. இப்படி எல்லாத்தையும் அவளை தூக்கி போட்டு நீ எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிப்ப. அண்ணா, உங்கள்ட்ட ஸ்டிக்கர் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஓகே ஏன்டா ஆட்டோ போட்டதுல ஏன் ஒருத்தன் ஸ்டிக்கர் வேறயா? எனக்கு மனசு ஆறல. அவன் அடுத்த ஸ்டிக்கர் தான் வாங்க போறான். யார் ஜின்னு மேல ஸ்டிக்கர் ஒட்டணும்? நீ இப்படி வரைக்கும் அலையிற. மச்சான், பாத்ரூம்க்கு வந்தாச்சு. உள்ள போ. நானும் ரொம்ப நேரமா அடக்கிட்டே இருக்கேன். நாங்களாவது பரவாயில்ல, பாத்ரூம்க்கு போக தான் வந்திருக்கோம். நீ இங்கே செட்டில் ஆயிட்டியா? நீ என்னடா இங்க பண்ற? அசிங்கமா தரல உட்கார்ந்திருக்க. ஆச்சு எந்திரி. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கா. இல்ல உள்ளே வச்சு பூட்டிடுவாங்க. கிளம்பு. அம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? ஏண்டா உன்னை அப்பே வெளியே போக சொன்னா இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இங்க எங்க கழிக்கிட்டு இருக்க? நீங்க வெளியே போனது நான் போவேன். சுகா, இந்த கதையை கேளு. இவ்வளவு நேரம் பாத்ரூம்ல தான் ஒளிஞ்சிருந்திருக்கான். டேய் போங்கடா. நீங்க ஒளிஞ்சுக்க தானே வந்தீங்க. நாங்க பாத்ரூம் பக்கம் தான் வந்தோம். உன்ன மாதிரி இல்ல. ஏண்டா அவன்கிட்ட போய் சொல்றீங்க? நம்மள ஒளிஞ்சுக்க தானே வந்தோம். உங்கள யாராவது ஜின்னு மேல ஸ்டிக்கர் ஒட்ட போறீங்களா? அப்படி போறதா நானும் வரேன். எது? நீங்க யாராவது ஜின்னு மேல ஸ்டிக்கர் ஒட்ட போறதா நானும் ஹெல்ப் பண்றேன். ஐயோ, என்ன எல்லாரும் இங்க இருக்கானுங்க? நீ யார் மேல ஒட்டணும்? ஜின்னு இல்ல. இல்லையா? இல்ல, எனக்கு ஜின்னு இல்ல. டைம் வேற போயிட்டா இருக்கே. எப்படியாவது ஜின்னு மேல அந்த ஸ்டிக்கரை ஒட்டியே ஆகணும். உனக்கு தான் ஜின்னா? இல்ல, எனக்கு இல்ல. யாருக்கு தான்டா ஜின்னு? வேற யார் பாக்கி இருக்கா? ஜோப். ஏய், உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா என்கிட்ட பிரச்சனை மட்டும் பண்ணாதனால முடியலடா. இல்ல, எனக்கு எதுவும் தேவையில்ல. அப்படியே நீ தான் ஜின்னுக்கா? நான் இல்ல. நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம். நீ இல்லனா கூட பரவாயில்ல. ஆனா யார் அவனுக்குன்னு சொல்லிடு. இல்லனா கண்டிப்பா அடிப்பேன். சரி, அடிக்காத, நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. நான் சுதா மேல தான் ஒட்டணும். ஒட்ட மாட்டேன். நான் உனக்கு உதவி பண்றேன். நீ ஒட்டு. வா, எந்திரி, வா போலாம். நான் உதவி பண்றேன். கிட்ட 200 வார்த்தைகள் கிட்ட இருக்கு. வா, நான் காட்டுறேன். வா. ஆனா எனக்கு ஜின்னு இல்லையே. அப்ப யாரு? ஒருவேளை நான் தானா? என்ன சொல்லுங்க, ஏன் யாருமே சொல்ல மாட்டீங்க? அந்த உதவி பண்றேன்றல. உனக்கு நான் தானா? உனக்கு நான் இல்லடா. அப்போ நீ எப்படி அதே மேல ஒட்டுன? நான் இல்லன்ற. பின்ன அது எப்படி என் முதுகுல வந்துச்சு? சொல்லு. ஜீவனுக்கு யாரு? ஓ, அப்ப நீ தான் பர்பிள் கலர் ஸ்டிக்கரா? என்ன வளர்ற? எப்படி ஒட்டுன? அண்ணா, நீ என் பக்கத்தே வரலையடா. ஜின்னு தான் உனக்கு. அதே தான் நானும் நினைச்சேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. சரி ஜோப்பு, இப்போ நம்ம எங்க போறோம்? நீ எதுக்கு கூட வர? சும்மா ஒத்தாசைக்கு தான். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா ஜாலியா இருக்கு. அட போடா விட்டு. ஆனா இந்த மாதிரி ஓடி பிடிச்சு வர்றது நல்லதுப்பா. இவனெல்லாம் இல்ல உயிரோட விட்டு வச்ச மாதிரி என்ன சொல்லணும்? சுகா, கேம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே விளையாட கூடாது. எல்லாரும் வாங்க. ஜோப், நீ என்ன கடுப்பேத்திட்டடா. சுகா, நீ என்ன கடுப்பேத்திட்டடா? யார் தான் இங்க கடுப்பேத்தாம இருக்கானுங்க? நான் தான் எதுவுமே பண்ணல. நீ சும்மா இரு. எல்லாரும் முதல்ல ஸ்டிக்கர் விட்டு கடுப்பேத்தினதே நீ தான். இவன் எதுவுமே பண்ணலையாமா. ஓகே, கேம் முடிஞ்சிச்சுல, உள்ள போங்க. ஓகே, நாங்க பொறுமையா ரிசல்ட்ட சொல்றோம். பட் ஜோப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஜோப் சொல்லு. உன் முதுகுல யார் ஸ்டிக்கர் ஒட்டணும்னு உனக்கு தெரியுமா? தெரியும். ஜேகே தான் ஒட்டணும். வி, உனக்கு தெரியுமா? ஜின்னு தான் என் மேல ஒட்டணும். எனக்கு வி. எனக்கு ஜோப். எனக்கு சுகா. எனக்கு ஜின். உனக்கு ஜின்னா? எல்லாரும் கரெக்டாக தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இல்ல, 2 பேருமே என்னைய சொன்னானுங்க. அப்படி என்னடா குழப்பி விட்டானுங்களே? ஹே வி, நீ எதுக்கு என் பக்கத்துல கூட வரவே இல்லை? நீ தானே எனக்கு கொட்டணும். இல்ல, நான் வார்த்தையை செய்யவே இல்லை. ஓகே, யாரோட ஸ்டிக்கர் முதல்ல அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின்னரா கருதப்படுவாங்க. எல்லா ஸ்டிக்கரையும் ஒன்னா சேர்த்து ஓட்டினாலும் ஒண்ணுன்னு தான் அர்த்தம். தனித்தனியா ஓட்டினாதான் கரெக்ட். 1 2 3 எனக்கும் ஒண்ணுதான். ஜேகே மேல ஓட்டினது பூராமே வெறும் 3 தானா? இங்க 4 இல்ல 2. சரி, இப்போ இது எத்தனை தாங்க? 3 தானே? இது என்கிட்ட காட்டு. இதான்டா இந்த 3. இல்ல, அது எல்லாமே ஒட்டி இருக்கு. அதனால இது ஒண்ணே தான். எல்லாமே கொத்தா ஒட்டி இருந்துச்சுன்னா ஒண்ணுதான். இல்ல ஜோ பாருங்க, இவனுக்கு 3 இருக்கு. அப்ப ஜோப் தான் வின்னரா? நான் யதார்த்தமா தான் தனித்தனியா ஓட்டினேன். எனக்கு தெரியாது இப்படி ஆகும்னு நினைக்கல. ஜேகே துரத்தி ஓடுனது தான் மிச்சம். அப்புறம் என்ன ஆச்சு? நான் பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். அவனெல்லாம் பிடிக்க முடியுமா? சரி, ஜிமின் முதல்ல யார் ஓட்டணுமோ அவங்க தான் வின்னர். டேய், உனக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் ஜெயிச்சாராடா. ஆனா நீ ஜின்னு தான் உனக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தீல்ல? வேற யாரு? நான் ஜின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப தோணுது ஒருவேளை வியா இருக்குமோ அப்படின்னு. இவன் மட்டும் எனக்கு இருந்தான்னா சத்தியமா இனிமே இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுடா. என் விலை உயர்ந்த நட்பு உனக்கு வேணும்னா இதை வெட்டுடா. அதை கட் பண்றதுக்கு எனக்கு 1 செகண்ட் ஆகாது இருந்தாலும். ஆனா நானா இருந்திருந்தா ஊ மேலேயும் சுகா மேலேயும் நிறைய ஸ்டிக்கர் ஓட்டி இருந்திருப்பேன். ஆனா நீ தான் என்னை தேடி வரவே இல்லையே.
நீ என் கூடவே தான் இருந்தான். அப்ப எப்படி இவன் பண்ணிருக்க முடியும்? ஒருவேளை இவளோட கண்டிப்பா ஜின்னா தான் இருக்கணும். ஐயோ புள்ள பாவமா இருக்கே. ஓகே, நீங்க எல்லாரும் கன்ஃபார்மா இருக்கீங்களா? யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அப்புறம் தான் சொல்ல முடியும். சீக்கிரம் சொல்லுங்க. யார் அது? யாருங்க அது? ஓ, அதுதான் பிரைஸாடா. இதெல்லாம் நம்ம ஊர்ல ஓட்டிட்டு போறதுக்கு ஸ்மூத்தா ரோடு இருக்கு. அதெல்லாம் இல்ல, சாதாரண டிரைவிங் லைசென்ஸ் இருந்தாலே நீங்க இதை ஓட்டலாம். அப்பையோ இது தண்ட செலவு தான் நான் சொல்லுவேன்டா. இப்படி ஏமாத்திட்டீங்களே. ஜியோ, நீ உனக்கு ஜேகே என்ன சொன்ன? ஆமா, ஜேகே நீ யார் மேல ஓடணும்? கோபி. உன்னை ஜியோ கண்டுபிடிச்சிட்டா. சோனி அவுட். கண்டுபிடிச்சிட்டா அவுட்டா? இதை எப்படா சொல்றீங்க? நாங்க தான் அப்பவே சொல்றோம்ல. இப்போ நாங்க என்ன பண்றது? ஜின், உனக்கு நீ சுகாடு தானே சொன்ன? ஆமா. ஓகே, அது கரெக்ட் தான். சுகாணி அவுட். வி, ஓ முதல்ல ஸ்டிக்கர் ஒட்ட போறது ஜின்னு தானே நீ சொன்ன? ஆமா ஜின்னுதான். ஆமா, கரெக்ட் தான். ஏய் சீரியஸா தான் சொல்றேன். இனிமே மூஞ்சில முடிச்சிராத. நீ இப்படி பண்ணணும்னு நினைக்கலப்பா. ஷூட்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நேருக்கு நேர் சொல்றேன். உனக்கு மணிப்பே கிடையாது. ஜிமின், அப்ப நீ தான் இருக்கா? அவ்வளவுதான். இப்போ அவனோட ஃப்ரெஷ் பார்த்து விடு. ஜேகே உனக்கு யாரு? நான் தான் வராரு. ஓகே, கரெக்ட் தான். ஏ அப்ப யாருக்கு தான் பிரைஸ் வரும்? அண்ணனை எடுத்து பாரு. ஆரம் உனக்கு யாரு? ஜோ. அதுவும் கரெக்ட் அப்ப தான். என்னோட கணிப்பு படி வி தான்டா வின்னர். எனக்கு தெரியும். ஜிமின், நீ தான் எனக்கா? ஓ ஜிமின் தான் உனக்கா? ஏன்டா நீங்க எனக்காக வரவே இல்ல? நான் வந்திருப்பேன். அந்த ஜின்னு தான் இடையில வந்து வம்பு பண்ணான். அப்படியா? சரி வி, நீ யாரு மேல ஒட்டணும்? ஜிமின். ஓகே, இன்னைக்கான வின்னர் யாருன்னா வி தான். ஓ எல்லாரும் தோத்துட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டான் பத்தியாடா. இப்போ நான் உன்னை நம்புறேன். உனக்கு துரோகம் பண்ணிட்டோம். அப்ப அடிக்கடி நீ முதுகு தொட்டது அதுக்கு தானடா. டேப் ஓட்டல நீ அப்ப ஸ்டிக்கருக்கு தான் சொல்லிருக்க. நீ அவனுக்கு பின்னால ஹெல்ப் பண்ணியே இருக்க. சரி வி, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல? எனக்கு ஒரு ஸ்கூட்டர்ல பாதி கொடு. முதல் வீல் நான் எடுத்துக்கிறேன், ரெண்டாவது வீல் நீ எடுத்துக்க. ஐயோ என்னால முடியல. இவன் இந்த கோலத்தை பார்த்தா ரூல்ஸ் சொல்லும்போது நல்லா கவனிக்கணும்ன்றது. இது ஒண்ணு எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா பிடிக்கல. குட்டியா கொடுத்து ஏமாத்திட்டாங்க. இதுதான் 30,000 ரூபா. ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, இந்த கேம் எனக்கு சரியா புரியல. அதனால ரூல்ஸ் எனக்கு புரியல. அதான் கொஞ்சம் சொதப்பி விளையாண்டுருக்கேன். நீ உனக்கு இது ஓட்டவே தெரியாது, கை கால உடைச்சிட்டு நிக்காத. வெறும் அண்ணன்ட்ட கொடுத்துரு. இதுக்கு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவங்களை தவிர பாக்கி எல்லாருக்குமே நான் ஸ்டிக்கர் ஒட்ட சொன்னேன். நீங்க நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? அப்ப நான் சொல்றதெல்லாம் கவனிக்கவே இல்ல. நீங்க உங்களுக்கான ஆள் மேல மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டே இருந்தா எல்லாருக்கும் டவுட் வந்துரும். சோ எல்லாரும் மேலயும் குழப்பறதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வைங்க. பட் கவுண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆளோட முதல்ல தான் எண்ணுவோம். ஆனா நான் மத்த மேல ஒட்டினதா அவனுக்கு தெரிஞ்சு போயிரும்ல நான் தான் ஒட்டினேன் அப்படின்னு. தெரிஞ்சுட்டா கேம் ஓவர் தானே. அதுக்கு தான் குழப்பறதுக்கு எல்லாரும் மேலயும் ஒட்ட சொன்னார்ல அவரு. ஸ்டிக்கர் எல்லாரும் மேலே ஒட்டி வைங்கன்னு. அதான் அப்படி எல்லாரும் மேலயும் ஒட்டி நமக்கு யாரும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அங்க இருந்து நம்ம ஓடிடணுமா? ஆமாடா ஜிபி, நீ சுகா மேல தான் ஒட்டி இருக்கணும். நீ எதுக்கு எம்மள ஒண்ணு கூட ஒட்டுறதுக்கு முன் வரல? அவ்வளவு பயமா அவனுக்கு கேமல இப்படி ஒண்ணுமா ஓட்டாம வெத்து பேப்பர் வச்சிருக்கேன். அமைதியா இருங்க. இப்படி பேசிட்டே இருந்தா சண்டையில தான் போய் கடைசில என்னதான் ஆச்சு? சரி ஷோ மூட்டை கட்டி வைக்க வேண்டியதுதான். இப்ப வி ஜெயிச்சதுனால இவனே சொல்லட்டும். ஆனா வி வந்துட்டு வேணும்ட்டு ஜெயிக்கல. அவனுக்கு ஏதோ லக் அடிச்சிருக்கு இன்னைக்கு. ஜீவனுக்கு நாமத்தை போட்டான். பேசுற இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு நான் பேசுறது. என் கூட விளையாண்டவங்க எல்லாம் என்ன அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாச்சும் விளையாண்டுருக்கலாம். டேய் அடுத்த வார்த்தை என் கண்ணை பார்த்து சொல்றா. டேய் அந்த மீபுனா என்ன? மீபுனா என்ன? ட்ரஸ்ட் வர்த்தி. ஆமா ட்ரஸ்ட் வர்த்தி. நான் மீபுன்னு நினைச்சேன். ஆனா நீ மீபு இல்ல, நீ துரோகி. நானா வேணும்ட்டே ஜெயிக்கல. எல்லாமே தன்னால நடக்குது. நான் என்ன பண்றது? இந்த ஷோ மீண்டும் தொடரும். என்னடா தரையில காத்துல பறக்குற? தலரா பங்கா. ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு சார். போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஆமா நானும் தான். இருங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள்கிட்ட பேசுறேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, நம்ம கிட்ட ட்விட்டர்லேயே அக்கௌண்ட் இருக்கு. நீங்களும் ட்விட்டர் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த அக்கௌண்ட்டை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இப்பவே போய் ஃபாலோ பண்ணுங்க. பாய்.